வணக்கம் வந்தாரே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜொமேட்டோக்காரங்க எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னா, இப்போ எத்தனை இருப்பாங்க. எங்கள் பேக் டிஷர்ட் அமைச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ பேக் இருக்குது, எவ்வளோ டிஷர்ட் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது பேகு தான். பேகு இதுக்குள்ள ஒரு வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். இதை இப்படி ஃபோல்ட் இதுக்குள்ள ஒரு பேக் இருக்குதா, நம்ம சின்ன இதுக்குள்ள வெல்க்ரோ. ஏன்னா இது கொஞ்சம் கோல்டான பொருட்கள் எல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குது, தெரியுதா இல்லைன்னு தெரியுதா? இது ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்போ தான் இது ஸ்டீஃபாக நிற்கும். இது இல்லைன்னா இதுவும் இதில் தான் இருக்குது. என்னன்னா 4 பார்ட்டிஷனாக பண்ணுறதுக்கு இது நினைக்கிறது. ஆமாம், ஒரு நிமிஷம். இது நான் காட்டினேன் இல்லையா, அது இது மாதிரி 4 பார்ட்டிஷனு. அப்புறம் இதில் 2 சின்ன பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன டேக்குன்னு தெரில. இது சின்ன 2 பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த பேகு. இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பிடிச்சிக்கலாம். இல்லை ஸ்கூல் பேக் மாதிரி கூட இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த பேக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் அமைச்சிருக்காங்க. என்னுடைய சேனல் பேர் எழுதுறதுக்கு விடமே இல்லை இதில். ஸோ இது பின்னாடி போவோம். இங்கே எழுத முடியாது. இங்கேயும் செல்மாடி வில் பி ஆன் டைம் இங்கேயும் எழுதிருக்காங்க. இங்கேயும் பேர் எழுத ட்ரை பண்ணுறேன். இங்கே அப்புறம் இங்கேயும் ஜொமேட்டோ வில் பி ஆன் டைம் இங்கே எழுதிருக்காங்க. ஸோ சின்னதாக இங்கே எழுத ட்ரை பண்ணுறேன். இங்கே மேலே இல்லைன்னா இந்த பக்கம் எழுதலாம். பேக் இந்த பேக்குக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் என்ன இருக்குது பார்த்தா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பில்லு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க பேக்கில் ஒன்றும் இல்லை. டிஷர்ட்ஸ் டிஷர்ட். இந்த நெக் கிட்டே ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக போட்டுக்கலாம். ஸோ இதை நான் இப்போ போட்டு காட்ட போகிறேன். ஸோ இது போடுறதுக்கு சக்திமான் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். டாடா, இந்த டிஷர்ட் செம்ம ஃபிட்டாக இருக்குது. அப்புறம் நான் ரெகுலராக ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு வாரத்தில் ஃபுல்லாக நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்புறமா சண்டேஸில் ஃபுல்லாக ஓட்டுறது நான் ஃபுல் vlog-ஆகவே போஸ்ட் பண்ணுவேன். இதையெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் பண்ணுற சேலஞ்சை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பாய்.